அங்கே வாங்க எனக்கு சிம்பிளான ஒரு பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பருப்பு வந்து ஒரு கப் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வேவிச்சு வச்சிருக்கேன். 3 விசில் விட்டு நல்லா பாருங்க மசிச்சு வச்சிருக்கேன். தேம்பி மசிச்சு வச்சிருக்கேன். அது கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். ஏன்னா இந்த பருப்பு ரசத்துக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் மல்லி, லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம். இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். கருவேப்பில், 3 நாட்டு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இவ்வளோ சிம்பிள். இதெல்லாம் மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகம், வரமிளகா, மிளகு, கருவேப்பில், வெந்தயம் இது ஃபுல்லாக போட்டு அப்படியே கலந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வறுக்க தேவையில்லை, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு அப்படியே மிக்சி ஜாருக்குள்ள மாற்றிக்கலாம். அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இது 1-2 அரைச்சா முக்கால் பத்து அரைச்ச போது வந்து நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். பருப்பு ரசத்தை தாளிச்சு விட்டுக்கலாம். பருப்பு ரசத்துக்கு நான் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளி போட்டனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுக்கணும். நல்லா மனமாக இருக்குது ரசம். பருப்பு ரசம் நல்லெண்ணெய் 1 ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு இந்த பருப்பு ரசத்துக்கு நெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. நல்லெண்ணெய் நெய் விட்ட வரைக்கும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரியுது. கடுகு இல்லை பொரிஞ்சோடனே கொஞ்சம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு. இங்கே வந்து ரசத்தை அரைச்சி வச்சுட்டு அப்படியே போட்டுருங்க. இதை நல்லா வணக்கி விட்டு நான் புளி கரைச்சிக்கோங்க. புளி நான் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பருப்பு கரைஞ்சி எடுத்து நல்லா கலக்கி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருவாங்க. இதுக்கு வந்து பெருங்காயத்தூள், மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் தக்காளி பூண்டு நல்லா வெந்து வரது. தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா கம்மியாகவே போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ரசம் வந்து பருப்பு ரசம் நல்லா பருப்பு விட்டு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் பிரிஞ்சு வருது. நல்லா பச்சை வாசனை போட்டு ரசம் உடம்பு சரியில்லை சாம்பார் எது இல்லாமல் பருப்பு ஒரு 2 அப்பளத்தை வச்சு ரசத்தையே நம்ம சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ரசம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த பருப்பு ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறது கொஞ்சம் அந்த வெல்லம், வெந்தயம், நல்லெண்ணெய், நெய் இந்த 4 போட்டனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த அளவுக்கு வணங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து பச்சை வாசனை போகணும். அந்த சீரகம் வந்து எல்லாம் இப்போ வந்து நான் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். உங்கள் புளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி கொதிக்குது புளி. அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து இந்த புளி வந்து ஒரு கொதி கொதிச்சு இந்த பச்சை வாசனை லைட்டாக போன வரை நம்ம பருப்பு எடுத்து கொடுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி கொதிச்சு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து பருப்பை எடுத்து கொட்டிக்கலாம். ஒவ்வொருத்தர் பருப்பு வந்து ஒரு கை தான் போடுவாங்க. பருப்பு ரசத்துக்கு நம்ம வந்து 1 கப் போடணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 கப்பு போட்டு வேவிச்சு வச்சுக்கிறேன். அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் போட்டு நான் வேவிச்சு வச்சுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா கலந்து நம்ம இதுக்கு இந்த ரசத்துக்கு இது சாம்பார், காய்கறி எது தேவையில்லை. இந்த பருப்பு ரசத்துலேயே நம்ம சாப்பாடு வந்து நிறைய சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்படியே பருப்பு ரசம் தண்ணி மாதிரிலாம் இருக்காது. ஒரு அளவுக்கு திட்டத்தை இருக்கும். அவ்வளோ பருப்பு போடணும். நீங்கள் ஒரு கைப்பிடி பருப்பு போட்டால் அது பருப்பு ரசம்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் செய்வாங்க பருப்பு ரசத்துக்கு தான். பருப்பு நிறையா போடணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வெல்லம் போட்டுக்கிறேன். ஒரு துண்டு வெல்லம். தேவையான அளவுக்கு உப்பு. பருப்பு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ரெடி 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பருப்பு ரசம் ரெடி. நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து பருப்பு வேவிக்கும் போது 2 பச்சை மிளகாய் கூட போட்டு நான் வேவிச்சேன். பாருங்க அந்த பச்சை மிளகாய் தான் இது. இது ஒரு கொதி வந்து கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிட்ட பருப்பு ரசம் ரெடி. ரசம் வந்து ஒரு முறை கட்டி வச்சு பாருங்க. ரசம் ரெடி. உப்பு இல்லை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை நல்லா தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் ஆல்ரெடி தாளிக்கும் போது 1 ஸ்பூன் விட்டுருக்கோம். நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் பருப்பு ரசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து நல்லா ரைஸ்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் வந்து இது வந்து உடம்பு சரியில்லாதவங்க வந்து இந்த பருப்பு ரசத்தை காலையில் இட்லி சுட்டு அந்த இட்லிக்குள்ளே இது நிறைய ஊற்றி இந்த பருப்பு ரசத்தை ஊற்றி சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பாலாம் கிட்ட சாப்பிடுவார். நான் பார்த்துட்டு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஒவ்வொருத்தர் ரைஸுக்கு நான் டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் ரெடி. ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க. பருப்பு ரசம் ரெடி. ரசம் ரெடி. நான் சாப்பாடு போட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் பனைஞ்சிக்கோங்க. சாப்பாடு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த ரசத்துக்கு வந்து சாப்பாடு கையிலேயே நல்லா வரும். இந்த மாதிரி குழப்பம் இருக்கும் சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசிச்சுக்கோங்க சாப்பாட்டை. கொதிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எடுத்து பருப்பு ரசத்தை குழஞ்ச சாப்பாட்டில் ஊற்றி நிறையா ஊற்றி ஒரு அப்பளத்தை அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். அப்பளம் ரெடி. பருப்பு சாப்பாடு ரெடி. பருப்பு ரசம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி சொல்லுங்கள்.